மும்மரமாக இருப்பாங்க. எங்கள் ஊரில் யாராச்சும் இறந்துட்டா அப்படின்னா என் பையன் அவங்க செட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படி கல்லறை தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டே தலைப்பா அப்படிலாம் கட்டிக்கிட்டு கொண்டா உப்பை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு அந்த பெட்டிக்கிட்ட போடுவாங்க. இது எய்க்குன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அழிஞ்சு போயிடக்கூடாது, இன்னும் ரொம்ப நாள் இருக்கட்டும். அந்த நாட்கள் அவங்க செய்யலைன்னு நினைக்க என்ன பண்ணிட்டாங்க, பெட்டி இப்படி இருந்தது, மண் இப்படி இருக்கு குமியலா, அது ஒரு வருடத்துக்குள்ள பொதக்குன்னு அந்த பெட்டி செமிச்ச உடனே மேல இருந்த மண்ணு புறம் பொதுக்குன்னு உள்ள போனோன்னு உள்ள இருந்த எலும்பு தபக்குன்னு மேல வந்துட்டு என்ன ஆயிட்டு இப்படி மேல நிக்கி. பக்கத்துல ஒருத்தனை தார தப்பட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு கல்லறை தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன வந்துட்டு யுத்தம் வந்துட்டு சண்டை வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டான், எதிர்நாட்டுக்காரனை கண்டு அப்படியே குண்டை கண்ட உடனே அம்ப கண்ட உடனே தூக்கிட்டு போன பிணத்தை நம்ம உயிருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எலிசாவுடைய கல்லறைக்கு மேல இந்த பெட்டியை கொண்டு மரண பெட்டி இப்படி வச்ச உடனே அடுத்த செகண்ட் இவனும் ஓடுறதுக்கு முன்னாடி பெட்டிக்குள்ள படுத்தவன் இவனுக்கு முன்னாடி ஓடுறான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, அபிஷேகம் மரித்தாலும் அவனுடைய எலும்புல வேலை செய்யுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கோரேசை அழைத்து நான் அபிஷேகம் படுத்தினேன். இன்னைக்கு நம்மளை தேவன் அழைத்திருக்கிறாரு, நம்மை தேவன் அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரு. அதான் என்ன, பதுக்கப்பட்ட செல்வங்களை தேவன் தர விரும்புகிறார். யாருக்கெல்லாம் இந்த செல்வம் வேணும், இந்த அபிஷேகம் யாருக்கெல்லாம் வேணும்? ஐஸ்வர்யம் என்பது ஒரு அபிஷேகம். அனாயிண்டிங் ஆஃப் த ப்ராஸ்பரிட்டி, அனாயிண்டிங் ஆஃப் த செல்வம். அல்லேலூயா. தினகரன் ஐயா போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணார். பேய் பிடிச்சவங்களாம் போயிட்டாங்க தப்புடு, வியாதீஸ்வரம்லாம் போயிட்டாங்க தப்புடு. ஆனா கடங்காரன் வந்து நின்னானா, எல்லா மீட்டிங்லையும் கடங்காரன் வந்து நிற்கான போக மாட்டேக்கான. அப்போ யோசித்து பார்த்தாரு, என்ன ஆண்டவரே கடங்காரன் போவே மாட்டேக்கான், உங்ககிட்ட அந்த அபிஷேகம் இல்லைட்டார். கடங்காரன் போனோம்னா நம்மக்கிட்ட என்ன வேணும், ஊரே வந்து பேய் விரட்டினா போகுது, நோய் விரட்டினா போகுது, குருடனுக்கு கண்ணு தெரியுது, செவிடனுக்கு தெரியுது. ஆனால் காரணியா கடனை மட்டும் அடைக்க முடியல. இந்த கடங்காரன் ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சுன்னா இவர் காணிக்கையை வாங்க முன்னாடி அட்வான்ஸ் வாங்க வந்துருக்கான், வட்டியை வாங்க வந்துருக்கான். அப்போ இவர் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், டேய் கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாமல் நீ ஐஸ்வர்யமான வாழணும்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வேணும்? அதனால முதல்ல நீ என்ன பண்ணு, உனக்கு வர்றதுலாம் தசம பாகம் கொடு அப்படின்னார். 1. 2 உற்சாகமான காணிக்க கொடுனார். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு காரணியால் பல கோடிக்கு கடன் இருக்கு. 1. 2 எனக்கு அவ்வளவு கொடுக்கணும்னா நெஞ்சு வெடிச்சிடும். ஏன்னா அவருக்கு காணிக்க எவ்வளோ வருது, கோடி கணக்கில் வருது. அப்போ அவர் மில்லியன் கணக்கில் என்ன பண்ணணும், கொடுக்கணும்னா அந்த இருதயம் வராது. வருமா? வராது. ஏன் வராது? சிறுசிலேயே கொடுத்து பழகினா தான் வரும். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், பரவாயில்ல ஆண்டவரே. இவர் ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், சரி ஆண்டவரே முதல்ல 3% கொடுக்க. எத்தனை %? அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் அவர் இப்போ நிறைய கொடுக்காருங்க அவங்க குடும்பம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கடை இல்லாமல் தமிழ்நாட்டில் பணக்காரர்கள் லிஸ்டில் அவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் செத்து போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய பேரன், அவருடைய மகன், இப்போ அவருடைய பூட்டம்லாம் வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்னதான் இருக்கு, அந்த அபிஷேகம் அவங்கள ப்ராஸ்பரிட்டியாக கொண்டு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறத தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் என்பது சாதாரணமாக கிடையாது. அபிஷேகத்தை நாம் வாங்கி கொண்டு அதன்படி செய்யும் பொழுது அபிஷேகம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என்னவா இருக்கிறது? அப்போ நம்ம எல்லாரும் அபிஷேகத்துக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவரே